இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம செவ்வாய் திசையை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ ஏற்கனவே பல திசைகளின் பலன்களை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில் செவ்வாய் திசையை பற்றி பேசுகிறோம். செவ்வாய் திசை என்பது 7 வருட பலன்கள். அது ராஜயோகம் தருமா, வெற்றி பெறுமா என்பதை பற்றி தான் நம்ம இப்போ முழுமையாக சொல்ல போகிறோம். செவ்வாய் பகவான் என்பது உங்களுக்கு தெரியும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு பூரா முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். செவ்வாய் திசை யாருக்கு நடக்கும், செவ்வாய் திசையில் யார் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க. பிறப்பில் அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருக்கிற நற்பலன்கள் நல்லாவே நடந்திருக்கும், பெற்றோர்களுக்கு நடந்திருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி குறிப்பிட போகிறது இல்லை. இப்பொழுது யாருக்கு செவ்வாய் திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படி என்று தான் இப்பொழுது நம்ம பேசவிருக்கிறோம். இப்பொழுது யாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கலாம்? ஒரு 20 to 50 வயது உடையவர்களுக்கு செவ்வாய் திசை நடைபெற்று கொண்டிருக்கும் என்று நம் கருத்தில் கொண்டு பலன்களை சொல்ல ஆரம்பித்தால், செவ்வாய் பகவான் என்பவன் மிகவும் முரட்டுத்தனமான, கோபமுடையவர், அசுர குணம் கொண்டவர். செவ்வாய் பகவான் ஒரு வீரதீர மிக்கவர். செவ்வாய் என்பது எதிர்த்து சண்டையிடக்கூடிய குணம் கொண்டவர், போர்க்குணம் கொண்டவர். அக்கினியை போன்று, நெருப்பை போன்று சுவாலையாக எரியக்கூடியவர், கோபத்தின் உச்சத்தை குறிப்பவர், எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற. ஏனெனில் செவ்வாய் என்பது மிகவும் ஒரு நெருப்பு சக்தி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திசையில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரத்தை உடையவர்கள் மிகவும் கோபக்காரர்களாக இருப்பார்கள். எடுத்தவுடன் அதிகமாக கோபப்படுவார்கள். அவர்களுக்கு நியாய தர்மங்களுக்கு மீறி செயல்பட்டால் அவர்களுக்கு ஆத்திரம், கோபம் அடங்காமல் வரும். எதிரியை சற்று நொடியிலேயே அழித்து விடக்கூடிய ஆத்திரம், கோபம் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதற்கு உதாரணம் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமான் போர் புரிந்து அமைதியான இடத்தைத்தான் நாம் திருச்செந்தூரை சொல்கிறோம். இந்த செவ்வாய் திசை யாருக்கெல்லாம் நல்லது செய்யும்? செவ்வாய் பகவான் அவர் பெரும்பாலும் பெண்களுக்கு செவ்வாய் மங்களகரமான விஷயம், மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயம். செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தால் மாங்கல்யம் சிறப்பாக இருக்கும் என்று பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் பகவான் மிகவும் முக்கியமானவராக படுகிறார். பெரும்பாலும் செவ்வாய் 3, 6, 10, 11 இருப்பது சிறப்பு. இது நல்ல விசேஷமான இடங்கள். செவ்வாய் நன்றாக அமையப்பெற்றால் அவர்களுக்கு மிகுந்த யோகத்தினை வாரி வழங்குவார். போலீஸ், இராணுவம், மருத்துவம், விஞ்ஞானம், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், இவையெல்லாம் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட், இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் திசை. செவ்வாய் காரகன். மனோதத்துவ ரீதியாக செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், விற்கக்கூடிய யோகங்கள் கொண்டவன். செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு இயற்கையாகவே வீடு, வாகனங்கள், நிலப்புலன்கள் இயற்கையாகவே அமையும். அதற்கான உரிய வியாபார வர்த்தகங்களிலே விற்று வாங்கக்கூடிய அளவிலே அமைப்புகள் உருவாகும். இந்த செவ்வாய் திசைக்காரர்களுக்கு மிகவும் யோகமான திசையா என்று சொல்லப்போனால் செவ்வாய் திசை யோகமான திசைதான். செவ்வாய் திசை, செவ்வாய் பகவான் நன்றாக அமைந்து விட்டால் மிகவும் ராஜயோகத்தை தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாக 12 லக்னத்திலே செவ்வாய் எங்கு அமைய பெற்றாலும், எவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலன்களை தருவார் என்று நாம் இங்கு ஒரு சிறிய குறிப்பினை சொல்லியாக வேண்டும். செவ்வாய் என்பது ஒரு பாவ கிரகம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாகவே மேச லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற வீடு மிகவும் யோகமாக இருக்கும் மேச லக்கணக்காரர்களுக்கு. ரிஷபராசி, ரிஷப லக்கணக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் 7, 12 கூடியவர்கள். அவர்களுக்கு இல்லறம் சில நேரங்களில் குழப்பமாகவும், இல்லறத்திலே செயல்பாடுகளிலே சற்று சறுக்கல்களும் ஏற்படக்கூடும். இது மிதுன ராசி, மிதுன லக்கணக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு 6, 11 உடையவர்.
அவர் 6-11 கூடையவர் என்பது சில நேரங்களில் செயல்களை செய்துவிட்டு முரட்டுத்தனமாக பின் வருந்தக்கூடிய நிலை ஏற்படும். கடகராசியை பொறுத்தளவில் அவர்களுக்கு 5-10 கூடையவர்கள் அவர்களை பொறுத்தளவில் ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்து நம் சிம்ம ராசிக்கு எடுத்துக்கொண்டோமானால் 4-9 கூடையவர்கள் 4-9 கூடையவர்களுக்கு கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான அமைப்பை தரும். அடுத்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் 3-8 கூடையவர். அது அவ்வளவு சிறப்பானதாக சொல்ல முடியாது கன்னி ராசிக்காரர்களுக்கு. அடுத்து நாம் துலாம் ராசிக்கு எடுத்துக்கொண்டோமானால் துலாம் ராசிக்கு 2-7 கூடையவர் அவ்வளவு சிறப்புகளை செய்வார், நன்மைகளை செய்வார். அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு 1-6 கூடையவர் அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்வார் என்பதற்கு விசேஷ பலன்கள் கூறுவதற்கு ஏதும் இல்லை என்பதை தெரிவித்துக்கிறோம். மேலும் தனுசு ராசிக்கு நாம் எடுத்துக்கொண்டோமானால் 5-12 கூடையவர் அவர் அவ்வளவு சிறப்பான யோகங்களை தருவார். மகர ராசிக்கு 4-11 கூடையவர் அவர் நன்மைகளை பெரும்பாலும் செய்ய மாட்டார் என்பது நம் பொதுவானது என பகை கிரகம். மேலும் கும்பத்திற்கு 3-10 கூடையவர் சிறப்பான நன்மைகளை செய்வார். மீனத்திற்கு 2-9 கூடையவர் மிகவும் சிறப்பு. இங்கு லக்னத்திற்கு லக்னம் மாறுபட்டாலும் அமைப்புகள் மாறுபட்டாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கு சில வேறுபாடுகள் உண்டு. அந்த வரிசையிலே நாம் இந்த செவ்வாய் பகவான் என்ன சிறப்புகளை பெரிதாக செய்து விடுவார் என்றால், ஒருவர் வீடு வாங்க வேண்டும் என்றால் செவ்வாய் நன்றாக அமையப்பெற வேண்டும். செவ்வாய் பகவான் சரியில்லாமல் அமைந்து விட்டால் அவர் காலம்புறாக வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் நன்றாக இருந்தால் சகோதரிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இல்லை என்றால் சகோதரர்களிடம் சண்டையிடுவார்கள், உறவினர்களிடம் சண்டையிடுவார்கள், பகை ஏற்படும். செவ்வாய் பகவான் நன்றாக அமைய பெற்றவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வீடு, வாகன, வண்டிகள் அமைந்து, நிலங்கள் அமைந்து, உறவுகள், உற்றார் உறவினர்களுடன் நட்பு ஏற்பட்டு பொது வாழ்க்கையிலும் சிறப்புடையவர்களாகவும் நல்ல பதவிகளில் வகிப்பவர்களாகவும் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் கிரகமோ வழிநடத்தும். பெரும்பாலும் இந்த செவ்வாய் திசையிலே வரக்கூடிய புத்திகளை நாம் கவனித்து பார்த்தோமானால், செவ்வாய் திசையில் முதலில் வரக்கூடியது செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி என்பது சுய புத்தி அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அடுத்து செவ்வாய் திசையிலே இரண்டாவதாக வருவது செவ்வாய் திசை ராகு புத்தி. செவ்வாய் ராகு அவ்வளவு சிறப்பான புத்தியை என்று நாம் சொல்வதற்கு இல்லை. அடுத்ததாக செவ்வாய் திசையிலே வரக்கூடியது குரு புத்தி. இந்த குரு புத்தி என்பது சிறப்பான புத்தி, நல்ல பலன்களை தரும் என்று சொன்னால் மிகையாகாது. இருக்கிற புத்திகளிலே செவ்வாய் திசை குரு புத்தி தான் மிகவும் சிறப்பு. அடுத்தாற்போல் வருவது செவ்வாய் திசை சனி புத்தி. செவ்வாய் சனி சேர்க்கையாகாது. செவ்வாய் சனி பார்த்தாலோ சனியை செவ்வாய் பார்த்தாலோ அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆகவே செவ்வாய் திசையிலே சனி புத்தி அவ்வளவு சிறப்பு அல்ல, தீமைகளைத்தான் தரும். அதற்கு அடுத்தாற்போல் வருவது செவ்வாய் திசையில் புதன் புத்தி. அவ்வளவு நன்மைகள் பெரிதாக தராது, ஆனாலும் அதே நிலையில் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்யும். அதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடியது செவ்வாய் திசையில் கேது புத்தி. கேது புத்தி என்பது சிறப்பை தராது. அதற்கு அடுத்தாற்போல் செவ்வாய் திசையில் வரக்கூடியது சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி என்பது செவ்வாய் சுக்கிரனுக்கும் சேர்ப்புகள் அவ்வளவு நன்றாக இல்லை. அதற்கு அடுத்தாற்போல் வருவது சூரிய புத்தி. செவ்வாய் சூரியன் நன்றாக அமைய பெற்றால் சிறப்பான பலன்களை தரலாம். இந்த செவ்வாய் திசையிலே செவ்வாய் திசை குரு புத்தியும் செவ்வாய் திசை சூரிய புத்தியும் நன்றாக நற்பலன்களை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 7 வருட காலத்திலே செவ்வாய் நன்கு அமைய பெற்றால், ஒரு காலத்தில் அதாவது செவ்வாய் 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ அமைய பெற்றால் அவர்களுக்கு தானாக தேடி வரும் வீடு, வாகனம், நிலப்புலன்கள், தானாக பதவிகள் தேடி வரும். புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கி மற்றவர்களுக்கு வேலை தரக்கூடிய அளவிலே அல்லது சீருடை அணிந்து இராணுவத்திலேயோ போலீஸிலேயோ அல்லது மருத்துவத்துறைகளிலோ அல்லது மருந்தகங்களிலோ வைத்தியராகவோ பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகும். தீயணைப்பு துறையிலேயோ நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளிலோ அல்லது முக்கியமாக சொல்லப்போனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளிலோ அமர்வதற்கு செவ்வாய் பகவான் அமைப்பை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடுகிறது. செவ்வாய் என்றாலே முருகப்பெருமான். உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது என்றால் உங்களுடைய எண்ணங்கள், கோபங்கள், ஆத்திரம்,
பகையை தீர்க்கும் குணம், பழிவாங்கும் குணம், எதிரியை வீழ்த்த வேண்டும் எண்ணம், சாதிக்க வேண்டும் என்ற போராட்டம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எதற்கும் துணிச்சலானவர், வீரமானவர், விவேகமானவர். வம்பு சண்டைக்கு போகாமல் இருந்தாலும் வம்பு சண்டை உங்களின்று வந்துவிட்டால் வெற்றியை காண வேண்டும் என்று துடிப்பவர், எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர். நீங்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்ட இந்த செவ்வாய் திசை நடப்பவர்கள் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கிற தடைகளும் தோல்விகளும் மாறி கோபமும் சாந்தம் பெறும் வகையிலே அமைந்து வீடு நிலம் அமையாதவர்களுக்கு வீடு நிலம் அமையும். சகோதரர்கள் மற்றும் எதிரிகள் உறவுக்காரர்களுடன் ஏற்பட்ட பகை விலகும். ஆகவே செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபடுதலும், வருடம் ஒரு முறை சென்று வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்தால் மிகவும் நன்று. இவர்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் மாறுபடும், இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். செவ்வாய் நன்றாக இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு இதை வணங்கி வந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பார்கள். செவ்வாய் திசை என்பது யோகமான திசைதான். கல்யாணம் மற்றும் குடும்பம், வேலை, வீடு, வாகனம், நிலம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதனால் செவ்வாய் நன்றாக அமையப்பெற்றாலும் பெறாவிட்டாலும் நீங்கள் வைத்தீஸ்வர பெருமானையும் முருகப்பெருமானையும் தொடர்ச்சியாக வழிபட்டு வருவீர்கள். ஆனால் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். இந்த திசையில் நடப்பவர்கள் இரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் முதலில் அமைதியாகவும் நிதானமாகவும் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் வெற்றிகள் நிச்சயம் குவியும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு நன்றாக அமையும். ஆண் பெண் இருபாலருக்கும், பெண்களுக்கு குறிப்பாக செவ்வாய் நன்றாக அமையப்பட்டால் நல்ல கணவர் அமைவார். மேலும் பெண்களுக்கும் மட்டுமல்ல ஆண்களுக்கும் செவ்வாய் நன்றாக அமையப்பட்டால் இல்லறம் சிறக்கும். செவ்வாய் திசை ராஜயோகத்தையும் தருவார், பல வெற்றிகளையும் தருவார். ஆகவே செவ்வாய் திசை மிகவும் நன்மையை தரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.